கர்த்தர் எங்க இருக்க சொல்றாரு அங்க இருங்க. சில நேரங்கள்ல வேலை ஸ்தலத்துல கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களோ மேல இருக்கிறவங்களோ பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க உங்களை. உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாமா? கர்த்தர் சொல்லுவார், நீ அங்கே இரு. ஏன்? அங்க உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அடிமையாய் போன தானியேலை நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்தானாம் அவனுக்கு முன்னாடி. அந்த விளக்கத்தை சொன்ன உடனே முகங்குப்புற விழுந்தானாமா. இவன் அடிமை, அவன் ராஜா. ஆனா அடிமைக்கு முன்னாடி யார் விழுறது? ராஜா விழுவார். கர்த்தரால் அதை செய்ய வைக்க முடியும். உன்னை ஓவர் நைட்ல கர்த்தர் உயர்த்தி மேல உட்கார வைக்கவும் கர்த்தரால் முடியும். யூ மஸ்ட். நீங்க கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கணும் பாருங்க. நிறைய பேர் இங்க இருந்து மோவாபுக்கு போறது, மோவாப்ல இருந்து திருப்பி பெத்லெஹேமுக்கு வருது. அங்க போனா சரியா இருக்கும், இங்க போனா சரியா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடத்துல தங்கி இரு. நீ எங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒண்ணுதாங்க உண்மை. நாம எங்க கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கிறோமோ, எங்க கர்த்தர் சொல்ற இடத்துல ஸ்டே பண்றோமோ, அங்கே கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அது எருசலேமா இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், பாபிலோனாக இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், எகிப்தா இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை எகிப்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரா? அங்க இருக்க சொல்றாரா? நீங்க இருங்க, கர்த்தர் எகிப்தை வச்சு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மள அங்க போக சொன்னது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா? அங்க போங்க, அங்கே உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவ்வளவுதான்.